පියවස් ගණනක් අප දුටු සිහිනේ සැබෑ කරන්නට මිනිසෙක් එනවා සුවහස් හදවත් ගැහෙනාරාවේ. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கென தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த வெற்றி நமதே ஊர் எமதே எனும் துணைப்பொருளில் மற்றொரு மக்கள் சந்திப்பு மாத்தர வேலிவிட்டிய பகுதியில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இதில் உரையாற்றினர். நாம் எவ்வித ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்க மாட்டோம். சட்ட ரீதியிலேயே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். நாம் எந்த ஒரு இனம் மற்றும் மதம் தொடர்பில் துவேஷமான விரோத எண்ணத்தோடு செயற்பட மாட்டோம். நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதே எமது நோக்கமாகும். 30 வருடங்களாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நாடு நாம். இனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் அந்த நிலைக்கு செல்லக்கூடாது. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசாநாயக்க ஊழல் மோசடிகள் இல்லாத பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் அரசாங்கத்தை வரலாற்றில் முதன்முறையாக உருவாக்குவதற்கு மக்களுக்கு முடிந்துள்ளதென தெரிவித்தார். அரசாங்கம் அதிக வருமானம் பெறும் வருடமாக இவ்வருடம் மாறும் எனவும் அவர் தெரிவித்தார். පළවෙනි වතාවට ආණ්ඩුවක් හදලා තියෙනවා හොරකම නාස්තිය නැති පෞල් පාලනය නැති වරිග සභා නැති களவு வீண் விரயம் இல்லாத குடும்ப ஆட்சி இல்லாத இனபேதங்கள் இல்லாத அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மீண்டும் குடும்ப ஆட்சி, தமது நண்பர்களின் ஆட்சி, மோசடியாளர்களின் ஆட்சி, ஊழல்வாதிகளின் ஆட்சி இலங்கையில் மீள உருவாக இடமளிக்க மாட்டோம். அதனை தேசிய மக்கள் சக்தி மாற்றி அமைத்துள்ளது. பழைய களவு மற்றும் குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அரசாங்கம் எப்படி ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவது? அரசாங்கத்துக்கு சில சட்டங்கள் உள்ளன. குற்றவியல் சட்டம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சட்டம், பொது சொத்துக்கள் சட்டம், நிதி செலவை சட்டம் போன்ற அரசாங்கத்தால் அமுல்படுத்த வேண்டிய சட்டங்கள் சில உள்ளன. ஆனால் அந்த சட்டங்கள் போதாது. எனவே நாம் எதிர்வரும் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை கையகப்படுத்தும் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளோம். இப்போது சட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது அந்த சட்டத்துக்காக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய நிறுவனங்கள் உள்ளன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, குற்றப்புலனாய்வு திணைக்களம், FCID, நிதி குற்ற விசாரணை பிரிவு போன்ற நிறுவனங்கள் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கின்றன. தண்டனைகளை வழங்குவது யார்? நீதிமன்றம். அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் இல்லை. எமக்கு இருக்கும் அதிகாரம் என்னவென்றால் விசாரணைகளை செய்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக வழக்கு தொடர்வதே ஆகும். நாம் மிகவும் அவசரமாக இந்த வரவு செலவு திட்டத்தை தயார் செய்தோம். நாம் அடுத்த நவம்பர் மாதம் மற்றொரு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க உள்ளோம். அந்த வரவு செலவு திட்டத்துக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து நாம் யோசனைகளை பெற்றுக்கொள்வோம். மாவட்ட மட்டத்தில் யோசனைகள் பெறப்படும். மாவட்ட செயலாளர்கள் அழைக்கப்படுவார்கள். மாவட்ட அபிவிருத்தி குழுவை அழைப்பதற்கும் அதிலுள்ள யோசனைகளை பெறுவதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம். அதற்கு தேவையான யோசனைகளை முன்வையுங்கள். ஜூன் மாதம் இதனை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முன்னர் பிரதேச சபைகளை அமைக்க வேண்டும். எனவே மே மாதம் 6ஆம் தேதி அதற்கான தேர்தல் இடம்பெற உள்ளது. මේ ජූනි මාසේ ඉඳන් අපි යෝජනා ගන්නවා. දිස්ත්‍රික් මට්ටමින් කැඳවනවා, දිසාපතිතුමාලා කැඳවනවා, මේ දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව කැඳවන්න, ඒකට යෝජනා ටික ගෙනියන්න. ඒ වගේම අපිට යෝජනා ටික එවන්න. මේවා තමයි ලබන අවුරුද්දේ අයවැයෙන් සල්ලි ඕන යෝජනා කියේ. ජූනි මාසේ මේක කරන්න නම් මොකද වෙන්න ඕන? ඊට කලින් ප්‍රාදේශ සභාව පිහිටවන්න ඕන. ඒ නිසා තමයි මේ